So Boyle's law படி pressure is inversely proportional to volume அப்படினு எழுதிருப்போம். இந்த proportionality கேன்சல் பண்றதுக்கு k அப்படினு ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணுவோம். இப்ப p = k * 1/v ன்னு வரும். சோ இந்த v இந்த பக்கம் வந்துச்சுனா pv = என்னன்னு கிடைக்கும்? கான்ஸ்டன்ட் அப்படினு கிடைக்கும். சோ இதோட அப்ளிகேஷன்ல என்ன பார்த்திருப்போம்? எல்லா கேஸ்க்குமே இந்த பாயில்ஸ் லா அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நீங்க கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல எந்த கேஸ் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய ப்ராடக்ட் ஆஃப் பிரஷர் அண்ட் வால்யூம் கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அப்போ P1 V1 will be equal to P2 V2 அப்படினு பார்த்தோம் இல்லையா? சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஃப்ரீயான் கேஸ்னுடைய பிரஷர் கொடுத்திருக்காங்க இல்லையா? அத P1 அப்படினு வெச்சுப்போம். பிரஷர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1 atmosphere. பிரஷர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0.3 atmosphere. P1 = 0.3 atmosphere. இந்த பிரஷர்ல வால்யூம் எவ்வளவு இருக்கோ அத V1 அப்படினு வெச்சுப்போம். 1.5 decimeter cube. இதுல வால்யூம் வந்து 1.5 decimeter cube. சோ இந்த P1 அப்படிங்கிற பிரஷர்ல V1 அப்படிங்கிற வால்யூம் எழுதிட்டோம். அடுத்து மறுபடியும் என்ன பண்றாங்க? பிரஷரை ரெடியூஸ் பண்றாங்க. அப்ப அத என்னன்னு வெச்சுக்கலாம்? P2 அப்படினு வெச்சுக்கலாம். பிரஷர் எவ்வளவு குறைச்சிருக்காங்க? 1.2. பிரஷர் இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? அப்ப 1.2 atmosphere. பிரஷர் என்ன பண்ணிருக்காங்க? இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப பிரஷரை இன்கிரீஸ் பண்ணும்போது கண்டிப்பா வால்யூம் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். அந்த வால்யூம் சேஞ்ச் எவ்வளவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சோ இவ்வளவுதான். இப்ப நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம். P1 * V1 = P2 V2. P1 ஓட வேல்யூ எவ்வளவு? 0.3 * V1 ஓட வேல்யூ 1.5 = P2 ஓட வேல்யூ 1.2. V2 ஓட வேல்யூ தெரியாது, அது அப்படியே வெச்சுக்கலாம். ஓகே, இப்போ V2 தான் நமக்கு தேவை. இந்த V2 மட்டும் ஒரு சைடுல வச்சுக்கலாம். நமக்கு தெரிஞ்ச வேல்யூல இன்னொரு சைடு கொண்டு வந்துடலாம். அந்த 1.2 இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? அப்போ இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது இங்க வந்தா டிவிஷன்ல வருமா? 0.3 * 1.5 / 1.2. V2 = 315 or 45 ன்னு வருமா? எவ்வளவு வரும்? 0.45 / 1.2 அப்படின்னு வரும். இத 45 ன்னு வெச்சுக்கோங்க. டிவைடட் பை இத 12 ஆல டிவைட் பண்ணுங்க. இதுல எத்தனை டைம் வரும்? 3 டைம்ஸ் வருமா? 3 12s are 36. ரிமைனிங் 15 ல 6 போச்சுனா 9. பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கலாம். 7 டைம்ஸ் வருமா? 6 12s are 72. 8 12s are 84 வருமா? சரி, 72 84. 7 12s are 84. ரிமைனிங் 6. ஒரு 0 சேர்த்தோம்னா 5 12s are 3.75 வருது இல்லையா? இப்போ இத நம்ம 100 ஆல மல்டிப்ளை பண்றோம்னு வெச்சுப்போம். இது 100 / 100. இப்போ இது என்ன வரும்? 120 ன்னு வந்திருக்கும். இப்போ என்ன வரும்? 0.375 வருமா ஆன்சர்? V2 = இது எப்படி போறேன்னு தெரியுதா? இங்க ரெண்டுமே 100 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இது என்ன மாறிடும்? 45 மாறிடும். 1.2 என்ன மாறும்? 120 மாறும். இப்போ இத நான் ஃபர்ஸ்ட் எப்படி போட்டுறேன் அப்படினாக்கா இத 45 ன்னு வச்சிட்டு 12 ஆல டிவைட் பண்ணேன். டிவைட் பண்ணும்போது இங்க ரெண்டு டிஜிட் அப்படியே இந்த 1.2 ல ஒரு டிஜிட் அப்படியே தான் இருக்கு. மீதி எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? 2 டிஜிட். அப்ப டோட்டலா எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப எவ்வளவு வரும்? 0.375 decimeter cube. sorry, decimeter cube. சோ நீங்க நான் போட்ட மாதிரி போட வேண்டாம். ஃபர்ஸ்ட் நீங்க 100 ஆல மல்டிப்ளை பண்ணியே போடுங்க. நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க அந்த மாதிரி போட்டுக்கலாம். 100 ஆல மல்டிப்ளை பண்ணியே போடுங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த டிவிஷன் பாயிண்ட் எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ V1 ஓட கம்பேர் பண்ணுங்க. V1 ஓட வால்யூம் எவ்வளவு? 0. நீங்க இப்போ V1 ஓட வால்யூம் 1.5. இது எவ்வளவு இருக்கு? 0.35. இப்போ வால்யூம் இன்கிரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா? டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? வால்யூம் இன்கிரீசஸ் ஆர் டிக்ரீசஸ் ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? வால்யூம் of the gas is decreases to என்ன எவ்வளவு டிக்ரீஸ் ஆகுது? 0.375 decimeter cube. இவ்வளவுதான் ஆன்சர். 2 மார்க் क्वेश्चन தான் வருது.
நோட் பண்ணிக்கோ. அடுத்த நீங்களே ட்ரை பண்றீங்களா? இதே மாடல் தான், நீங்களாவே ட்ரை பண்ணுங்க. அதுல வந்து டவுட் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாடல் எப்படி போட்டோம்னா அப்படியே டிட்டோ தான் அந்த மாடல். அடுத்த ரெண்டாவது கொஸ்டின். சேம் ஃபார்முலா சேம் மெத்தட். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா இங்க வால்யூம் கேட்டிருந்தாங்க, அங்க என்ன கேக்குறாங்கன்னா பிரஷர் கேக்குறாங்க, அவ்வளவுதான். செகண்ட் ப்ராப்ளம் எழுதிக்கோங்க, எழுதி சால்வ் பண்ணுங்க. எக்ஸாம் செலவு எழுதுறீங்களா? யூனிட் டெஸ்ட்லாம் கொஞ்சம் சின்சியரா எழுதுங்க, அப்பதான் உங்க மிட்டம் எக்ஸாம் நல்லா ஈஸியா இருக்கும். யூனிட் எக்ஸாம் விட்டுட்டீங்க அப்படின்னா மொத்தமா சேர்த்து வச்சு படிக்கிறது கஷ்டமா இருக்கும். யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்றீங்க பார்க்கலாம்.
log எடுத்து போடுங்க. கால்குலேட் பண்ணிட்டீங்களா? 0.7 முன்னாடி பேசுனீங்களா? இந்த உடம்பு சரியில்லையா? பேசுனதா? நர்ஸ் பாத்தியா? ரொம்ப பேச முடியாது. வீட்டுக்கு போன் பண்ணா பப்பு வச்சிருக்கியா? பப்பு வச்சேன் எவ்வளவு பர்சன்ட்? 0.8 3.15 தான். பேச ஆன்சர் சொல்லிருக்காங்க 3.15. இதே ஆன்சர் வேற யாராவது வருதா பாருங்க. 3.15. அந்த பெஞ்சில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் தான் வந்திருக்கும். வேற பெஞ்சில் இருக்கிறவங்க ஆமா தனுஷ்க்கு 3.15 ரெண்டு பேரும் ஒரே ஆன்சர் வந்துருக்கு. உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வருதா? எவ்வளவுமா? 3.15 தான் வருதா? வேற என்னமா? அதான் ஃபைனல் ஆன்சர் 3.15. क्वेश्चन அவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த பிரஷர் ஆஃப் த கம்ப்ரஸ்ட் ஏர் கேட்டிருக்காங்க. ஆன்சர் எவ்வளவு? 3.15 atmosphere. Pressure of the compressed air equal to 3.15 atmosphere. இது அப்படியே அடிச்சு போட்டாலும் போடுங்க. இது அப்படியே 15th டேபிள்ல கூட 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். இத 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா எவ்வளவு வரும்? 25 வரும். இது எவ்வளவு வரும்? 0.51 வரும். மறுபடியும் இத 25th டேபிளால கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணா எவ்வளவு வரும்? 6 7 8 9 டைம்ஸ் வருமா? சாரி 8 8 25s are 200, 12 25s are 300, 15 டைம்ஸ் வருமாப்பா? .51 into 15.
லாக் எடுத்து போட்டீங்களா எல்லாரும்? எல்லாருமே லாக் எடுத்து போட்டீங்களா? யார் மல்டிப்ளை பண்ணி போட்டீங்க? மல்டிப்ளை பண்ணி போட்டவங்களுக்கு எவ்வளவு வருது? எனக்கும் இல்ல, எனக்கு வந்து 3.65 வருது. அதனால கேக்குறேன், உங்களுக்கு 3.15 வந்துச்சா? 3.65 வந்துச்சா? 0.125 இதுவா? ஓகே ஓகே, இதை 125 வழியா அடிச்சிட்டீங்க. ஓகே, இப்போ இது உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு? இது ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு 3 டைம்ஸ் வந்திருக்குமா? 3 into 51 எவ்வளவு வருது? ஓகே ஓகே, அப்புறம் இதுல வரல, ரெண்டுமே சேமா தானே வரணும். என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம்? மாட்டேங்குது. தேர்ட் சம் எழுதிக்கோங்கப்பா. இந்த இடத்துல தான் மிஸ்டேக் இருக்கு. 0.21 நான் இதை 2 ஆல கேன்சல் பண்ணிருக்கேன். அடிச்சு போட்டீங்கன்னா இப்படி வரும்பா. நான் என்ன மிஸ்டேக் பண்ணிருந்தேன் அப்படின்னாக்கா, இதை 5 ஆல கேன்சல் பண்ணிருந்தேன்ல, இதை என்ன பண்ணிட்டேன், 5 ஆல கேன்சல் பண்றதுக்கு பதிலா 2 ஆல கேன்சல் பண்ணிருக்கேன். 5 ஆல போடாம 2 ஆல கேன்சல் பண்ணாம 0.51 போட்டேன். 5 ஆல கேன்சல் பண்ணா எவ்வளவு வரும்? 0.21. இப்போ 0.21 into 15 எவ்வளவு வரும்? 3.15 ஆன்சர். ஓகேவா? நீங்க இதை கேன்சல் பண்ணி வாங்கலாம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்ல இருக்கும்போது நீங்க லாக் எடுத்து போடுறது சேஃப். இல்லைன்னா டிஜிட் எங்கேயாவது மிஸ் பண்ணுவீங்க. தேர்ட் சம் எழுதிட்டீங்களா? Evaluate yourself 3.
Third sum படிக்கிறேன் நீங்க எழுதிருங்க படிக்கிறேன் அப்படியே லிசன் பண்ணிக்கோங்க. A sample of gas has a volume of 3.8 decimeter cube at an unknown temperature. When the sample is submerged in ice water at 0 degree centigrade, its volume gets reduced to 2.27 decimeter cube. What is its initial temperature? அப்ப இதுல என்ன டேட்டா கொடுத்திருக்காங்க பாருங்க, வால்யூம் கொடுத்திருக்காங்க, டெம்பரேச்சர் கொடுத்திருக்காங்க. அப்போ பிரஷர் என்னவா இருக்கும் இந்த இடத்துல? கான்ஸ்டன்டா இருக்கும் இல்லையா? பிரஷர் எதுல கான்ஸ்டன்டா இருக்கு? பிரஷர், பாயில்ஸ் லா, சார்லஸ் லா அண்ட் கேல்-சாக்ஸ் லா. இது மூணுல எதுல கான்ஸ்டன்டா இருக்கு? சார்லஸ் லால பிரஷர் கான்ஸ்டன்டா இருக்கு இல்லையா? அப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும்? V/T equal to constant. சார்லஸ் லா V/T is equal to constant அப்படினு வரும். அப்ப அந்த அப்ளிகேஷன்ல V1/T1 equal to என்ன வரும்? V/V2 divided by T2 னு வருமா? ஓ புரியுதா இல்லையா? இங்க பாருப்பா, சார்லஸ் லாக்கு V is proportional to T அப்படின்னு எழுதிருப்போம். இப்போ V is equal to என்ன வரும்? K into T னு வருமா? இந்த T இந்த சைடு வந்துச்சுன்னா V/T is equal to என்னன்னு வரும்? கான்ஸ்டன்ட். இது ஆக்சுவல் லா. இப்போ கான்ஸ்டன்ட் பிரஷர்ல பிரஷர் கான்ஸ்டன்டா இருக்கும் பொழுது நீங்க எந்த கேஸ் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய வால்யூம் டு டெம்பரேச்சர் ரேஷியோ எப்படி இருக்கும்? சேமா தான் இருக்கும், கான்ஸ்டன்டா தான் இருக்கும் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்னுடையத V1/T1 வச்சுக்கலாம், இன்னொரு கேஸ்னுடையத V2/T2 அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா? அப்ப ரெண்டுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப V1/T1 equal to V2/T2 அப்படின்னு வச்சுக்கலாம். புரியுதா? இப்ப இதுல ஏதோ ஒரு கேஸ்க்கு வால்யூம் டெம்பரேச்சர் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க, இன்னொரு கேஸ்க்கு வால்யூம் மட்டும் கொடுத்திருக்காங்க, டெம்பரேச்சர் நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க, the sample of gas volume 3.8 decimeter cube. First V1 equal to 3.8 decimeter cube. இதனோட டெம்பரேச்சர் எவ்வளவுன்னு தெரியல, அட் அன்னோன் டெம்பரேச்சர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அந்த டெம்பரேச்சர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது V2 கொடுத்திருக்காங்க, when the sample is submerged in ice water at 0 degree centigrade, the volume gets reduced to 2.27 decimeter cube. V2 equal to எவ்வளவு? 2.27 decimeter cube. இப்போ T2 equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ஐஸ் வாட்டர் அட் 0 டிகிரி சென்டிகிரேட் சொல்லிருக்காங்க இல்லையா? இப்போ 0 டிகிரி சென்டிகிரேட்னா அத கெல்வினுக்கு கன்வர்ட் பண்ணிக்கணும். 0 டிகிரி சென்டிகிரேட் கெல்வினுக்கு கன்வர்ட் பண்ணா எவ்வளவு வரும்? இது கூட பிளஸ் 273 ஆட் பண்ணனும். எவ்வளவு வரும்? 273 கெல்வின். இப்போ நமக்கு மூணு வேல்யூ தெரியும், ஒரு வேல்யூ தான் தெரியாது. அந்த மூணு வேல்யூ யூஸ் பண்ணி நாலாவது வேல்யூவை கால்குலேட் பண்ணனும். ஃபார்முலா என்ன? V1/T1 equal to V2/T2. V1 ஓட வேல்யூ எவ்வளவு? 3.8 divided by T1 ஓட வேல்யூ தெரியாது, அப்படியே T1 னு வச்சுக்கோங்க. V2 ஓட வேல்யூ எவ்வளவு? 2.27 divided by T2 ஓட வேல்யூ 273. எனக்கு T1 ஓட வேல்யூ தான் வேணும். T1 மட்டும் ரைட் சைடுல கொண்டு வந்துடலாம், இந்த ஹோல் டேர்மே அப்படியே லெஃப்ட் சைடுல கொண்டு வந்துருவோம். இப்போ T1 equal to 3.8 into the 2.27 divided by 273 ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது தலைகீழா ரெசிப்ரோக்கல் ஆயிடுமா? இப்போ என்ன வரும்? 273 divided by 2.27. இப்போ T1 equal to எவ்வளவு? இதை சால்வ் பண்ணுங்க, அப்படியே கால் பண்ணுங்க, சால்வ் பண்ணிக்கலாம். நாங்க சால்வ் பண்றோம், நீங்க கால் பண்ணிக்கோங்க.
ஓகே கரெக்ட் 456.76 கேள்வி. நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி 457 எழுதிக்கணும். என்னாச்சு? இது இந்த கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் லாக் எடுக்கிறதா மல்டிபிளிகேஷன் கேன்சல் பண்ணி போடுறதாங்கிறது உங்களுடைய இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட பொறுத்தது. உங்களுக்கு அடிச்சு போறது ஈஸியா இருக்கும் அப்படின்னாக்கா கேன்சல் பண்ணி போடுங்க. இல்ல லாக் எடுத்து பிராக்டிஸ் நல்லா இருக்கு, லாக் எடுத்து போறது ஈஸியா லாக் எடுத்து போடுங்க. That's up to you. ரொம்ப நேரம் பிரேக் வருது, கேன்சல் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ரெக்கார்டு இல்லையா?